இந்த புயல் வந்து இங்கே கரையாந்துச்சுன்னு வச்சுக்கலாம் நிறைய இந்த பக்கம் வெள்ளக்கார தான் இருக்கும். இந்த பக்கமா இருக்காது, தரமட்டமா போயிருக்கும் அந்த பக்கம். ஏற்கனவே வருஷம் இங்கே தான் பாதிக்குது. பாருங்க அந்த ஊருக்குள்ள பாருங்க தண்ணியை பாருங்க எப்படி இருக்குன்னு. அது மோசமா இருக்கு தண்ணி. ஆனந்தி ஆனந்தி இது எப்படி நம்ம இறங்கி நடந்து போறது? இது எதை கட்டு நடக்குது? எது நாங்கள் கட்டு வந்து இருந்துச்சு கட்டி வைக்கிறதுனாலயா? இந்த கட்டுறாங்களா மழைனா ரொம்ப சரியான மழை தம்பி. எந்த அளவுக்கு மேகம் கருப்பா இருந்துச்சு அந்த அளவுக்கு கொட்டி எடுத்துக்கிட்டு இருக்க மழை. இப்போ பாரு பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு மழை. இங்கே பாரு தம்பி, இது என்னதான் தம்பி பண்ண முடியும்? எப்படி தம்பி வாழ்வாதாரம் ஓட்ட முடியுங்கிற? ஒன்றும் பண்ண முடியாது. கெட்டு ஓரமாக சொல்லலாம். புளி சாப்பாடு பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் சார்பாக தான் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். வெள்ளத்தால் எங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா மழை வெள்ளத்தால் அந்த ஏரியாவுக்கு கொண்டு போகிறோம். கடலூர்லேருந்து நாங்கள் வந்து விழுப்புரம் வரைக்கும் எந்த ஏரியாவில் பாதிச்சு போயிருக்கோ அந்த ஏரியாவில் கொண்டு கொடுக்க போகிறோம். இதுதான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நைட்டில் பார்சல் போட்டீங்களா? எத்தனை மணிக்கு கிளம்புறது? நைட்டு 2 மணிக்கு கிளம்புங்க தம்பி இந்த இடத்த விட்டு. சரி, அதனால வேண்டி இப்போயே நம்ம பார்சலாம் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம சரியா இருக்கும். ஒன்றும் கெட்டு போகாதுல்ல சாப்பாடு? புளி சாதம் வந்து எப்போதுமே கெட்டு போகுது தம்பி. புளி சாதம் மட்டும் ஒரு வாரத்துக்கு வச்சு அடிக்கலாம் தம்பி. இது எதுவுமே கெட்டு போகுது அந்த அளவுக்கு. இது அதுக்கு தானே புளி சாதங்கிறது. இது சரி சரி. அப்போ எல்லாம் நடப்பயணமோ பண்ணுவாங்களாம் போய் சோறு கட்டிக்கிட்டு தானே இருக்காங்க. கட்டிக்கிறது புளி சோறு தானே தம்பி சொல்லியிருக்காங்க. எது நாங்கள் கட்டு வந்து இருந்துச்சு கட்டி வைக்கிறதுனாலயா? இந்த கட்டுறாங்களா கட்டிச்சோறு? சாப்பாடெல்லாம் வந்து எல்லாமே பொட்டணம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு வந்து பார்சல் கொண்டு போய் கொடுக்கறது கடலூர் விழுப்புரம் அங்கே போடுறோம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அதனால இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த புயல் வந்து நம்ம ஊருக்கு வர வேண்டியது எப்படியே திசை மாதிரி எங்க போயிருப்பாங்க? நம்ம ஏரியா தான் ஃபர்ஸ்ட் பாதிக்குன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா. சொல்லி எப்படியே நடந்து அந்த கணிக்க முடியல சரியானபடி. சரி, இந்த புயல் வந்து இங்கே கரையாந்துச்சுன்னு வச்சுக்கலாம் நிறைய இந்த பக்கம் வெள்ளக்கார தான் இருக்கும். இந்த பக்கமா இருக்காது, தரமட்டமா போயிருக்கும் அந்த பக்கம். ஏற்கனவே வருஷம் இங்கே தான் பாதிக்குது. முதலே நம்ம கதை புயலாம் அணிவிச்சுட்டோம்லாம். ஆமா ஆமா ஆமா. இதான் நம்ம பக்கம் ஒதுக்கிட்டு அந்த பக்கத்து மக்களோட பாதிக்க ஆரம்பிச்சு. பண்ண பகுதி புயலுக்கு பிறகு தானே மழையா அதிகமா பெஞ்சு வெள்ளமா இருக்காங்க. புயலுல கூட அவ்வளவு மழை தண்ணி இல்லையா, தண்ணி இல்லையா. புயலுக்கு பிறகுதான் இப்போ மழை வளவும். ஆந்திரா மாதிரி ஒரு பள்ள பகுதி. வாசல்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு. போட்டு இங்க நடக்குது. என்ன போட்டு? பொட்டல போடுறாதா? யார் அதிகம் போடுறதுனா? ஆமா ஆமா. யாரால லேட்னு ஒரு நடுவர் தான் சொல்லணும். எல்லாம் பார்சல் பண்ணியாச்சு. இப்போ பேக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். தம்பி பாத்திரத்தில் எடுத்துட்டு போய் சாக்கை வண்டியிலே வச்சு தூக்கி எடுக்க கொஞ்சம் சாக்கில் வச்சு கொண்டு போக முடியாது. இப்போ சாப்பாடெல்லாம் பார்சல் பண்ணிடலாம். கிலோ ஏப்பா கிலோ தங்கல வச்சுக்கேன். அதில் கிலோ இதை எங்கே வப்பியா ஒரு வழியாக ஒரு நகர்த்த முடியாத அப்புறம் நகர்த்த முடியாது. ஒரே இடம் தான் வைக்கும். இதெல்லாம் சாக்குனா ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஒரு சாக்கு 500 சாக்கு 500 எப்படி இருக்கண்ணே? வெயிட் எப்படி இருக்கு? வெயிட் தான் நம்பி இருக்கு. டவரை வச்சா 2 டவரை வைக்கணும்டா. தெரியுமாப்பா? என்ன சாக்கு கொட்டை கீழே போயிட்டு தானே இருக்கு. 500 கிலோ வேணாலும் பிடிக்க மாதிரி சாக்கு. சாப்பாடில் கட்டிடுவோம்ப்பா. லைட்டா கட்டி வச்சுருவோம். கொண்டாங்க கயிறு கொண்டு வா. ஆமா என்ன தூக்கி அன்னத்தை தான் முடியுமா? அதான் சாப்பாடுலாம் வண்டியில் எடுத்துட்டு நைட்டு 2 மணிக்கெல்லாம் வண்டி கிளம்பி கொண்டு போய் மத்தியானம் சாப்பாடு கொடுத்துலாம் நாளைக்கு. இங்கே பாருங்க கடலூரே நாங்கள் இன்னும் போய் சேரல. இங்கேயே போல பாதிப்பு இருக்குது. தண்ணியை பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. தண்ணி பயங்கரமாக இருக்குது. தண்ணியெல்லாம் அப்பா அந்த அளவுக்கு இருக்குது. ஆனந்தி இங்கே பாரு ஆனந்தி, குளம் போல இருக்கு ஆனந்தி. இந்த அளவுக்கு இருக்குன்னா இப்போ இதை விட கடலூர் போனோம்னா எப்படி இருக்கும் பாருங்க. எந்த அளவுக்கு பாருங்க தண்ணி. இங்கேயே இவ்வளோ தண்ணி இருக்குன்னாக்கா கடலூருக்கு அந்தண்ட விழுப்புரமெல்லாம் எவ்வளோ இருக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியவே இல்லை. இந்த அளவுக்கு இருக்குது தண்ணி. பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ ஆனந்தி விவசாய நிலங்கள் தான் தம்பி. இந்த வரப்பெல்லாம் தெரியுதுல்ல, எல்லாம் முழுந்துட்டு போச்சு. சுத்தமாக எல்லாம் வீணாக போச்சு. ஏற்கனவே இங்கே மழை பெஞ்சு எல்லாம் சேதமாக இருக்கும். மறுபடியும் இந்த மாதிரி மழை பெஞ்சா என்ன பண்ணுறது? மக்களோட வாழ்வாதாரமே போயிட்டையா. மக்களுக்கு எல்லாம் சாகுபடி எல்லாமே போயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா மறுபடியும் இந்த கொஞ்சம் நெஞ்சம் வடிச்சதெல்லாம் ஏறி இரும்பி. மக்கள் வந்து உயிர் வாழ்றதே பெரிய சிரமம்.
அந்த அளவுக்கு மழை தண்ணி. இந்த மாதிரி வயக்கால் ஒரு பூரா எல்லாமே மழை தண்ணி தான் கிடக்கு. இப்போ நம்ம போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். மழை தண்ணி நாங்கள் வந்து விழுப்புரம் கடலூருக்கு நெருங்கினா பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட வடியலை பாருங்கள். தண்ணி அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே கூட வடியாமல் இருக்குது. இந்த பாருங்கள் பில்டிங் எல்லாம் வீடு காய்ச்சலாம் அங்கே ஊருக்குள்ள எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட வடியலை பாருங்கள் ஊருக்காட்டுக்குள்ள. பயங்கர இங்கேயே எப்படி இருக்குன்னாக்கா அங்கே விழுப்புரம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. இப்போ வந்து சித்தூர்கிட்ட போயிட்டு இருக்கா தம்பி. நம்ம சாகுபடி நடமெல்லாம் எல்லாம் வீணாக போயிடுச்சு பாருங்க. எல்லாம் பாருங்க அந்த ஊருக்குள்ளே பாருங்க தண்ணியை பாருங்க எப்படி இருக்குன்னு. அது மோசமாக இருக்குது தண்ணி. ஆனந்தி ஆனந்தி இது எப்படி நம்ம இறங்கி நடந்து போகிறது? இது எதை கண்டு நடக்கிறது போனோம்னா இதை விட்டு அண்ணன்டா போகணும்னு வச்சுக்க. நம்ம எதை நினைக்கிறது இது அந்த அளவுக்கு இருக்கப்பா. அது மோசமாக இருக்க வைத்தறிச்சலாம். பயங்கரமாக இருக்கானது. இங்கே பாரு தம்பி, இது என்ன தான் தம்பி பண்ண முடியும்? எப்படி தம்பி வாழ்வாதாரம் ஓட்ட முடியுங்கிற? ஒன்றும் பண்ண முடியாது. நெட்டு ஓரமாக சொன்னான். இது என்ன இது தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாரு ஆனந்தி. அவ்வளவும் மேலே மேலே தான் என் கண்ணுக்கு இருக்கிற தூரம் அப்படி தான் இருக்குது. 2 சைடு தான் அப்படி தான் இருக்குது. இந்த விவசாயத்தில் போட்ட கடல்லாம் அங்கே பாரு. இதில் எல்லாம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. வயக்காடு பூரா வெள்ள கடல் போல காய்ச்சி அடிக்குது. மக்கள்லாம் இயல்பு ஆகி இப்போ தான் நல்லமாக திரும்பிட்டு இருக்காங்க. ரொம்ப பாதிப்பு அடைஞ்சு இப்போ தான் திரும்பிட்டு இருக்காங்க. என்ன அப்படி கடல் மாதிரிலாம் இருக்கு? இயல்பு வாழ்க்கை திரும்புறது வந்து முழுமையாக திரும்பிட்டுன்னு சொல்ல முடியாது தம்பி. காவாசி தான் இயல்பு வாழ்க்கை திரும்பி இருக்கு. முக்காவாசி இன்னமும் தண்ணிக்குள்ளே தான் இருக்காங்க மக்கள். என்ன அதானே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. என்ன பார்க்கறதுக்கு ஏதாவது கடலை பார்த்தது மாதிரி தானே தம்பி இருக்கு. எட்டி பார்த்தாக்கா வேறு எல்லாம் மரமெல்லாம் பிடிக்கிட்டேன் இருக்கு. மரம் பட்டையெல்லாம் நடுவில் நிற்கிது. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் வேற கடல் போல தானே இருக்கு பார்க்கறதுக்கு. பயமாக இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு தண்ணி. இப்போ 2 நாள் கொஞ்சம் வடிஞ்சே அந்த அளவுக்கு இருக்குன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்துருந்தோம். ஏன்னா எதையுமே பார்க்க முடியாது. மரமட்டை கூட பார்க்க முடியாது. பயங்கர மரமாக முழுந்துருக்கு பாருங்க. எல்லாம் முடிஞ்சு அந்த அளவுக்கு தண்ணி பாஞ்சிருக்கு. இப்போ தான் இந்த பக்கத்தில் மக்கள்லாம் தப்பிச்சு வந்தாங்க. வாழ்வாதாரமெல்லாம் இழந்து இப்போ மறுபடியும் பாருங்கள் நைட்லேருந்து இந்த அளவுக்கு தொடர்ந்து மழை பெய்யுது. கொஞ்சம் நெஞ்சம் தண்ணி வடிச்சது மறுபடியும் ஏறிக்கிட்டு தண்ணி. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இங்கே உள்ள மக்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இங்கே உள்ள மக்களோட மழைனா ரொம்ப சரியான மழை தம்பி. எந்த அளவுக்கு மேகம் கருப்பாக இருந்துச்சு அந்த அளவுக்கு கொட்டி எடுத்துக்கிட்டு இருக்க மழை. இப்போ பாரு பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு மழை. நமக்கே வண்டி வைப்பர் போட்டே வண்டி ஓட்ட முடியலையே அந்த அளவுக்கு மழை பெய்யுது. இப்போ பாருங்க பாலமே உடச்சிட்டு போயிட்டு பாருங்க. வண்டிக்கிட்டேலாம் எப்படி இருக்குது பாருங்க. சுத்தமாக ரோடு தம்பி உட்காந்து போயிட்டு போயிருந்தது ட்ரைனேஜ் எல்லாம். அந்த அளவுக்கு உட்காந்து போயிடுச்சு அவ்வளோ தண்ணி. சரியான பாதிப்பு தம்பி. பாருங்க ரோடு மூழ்கி எல்லாமே தண்ணி போயிருந்துருக்கு. இப்போ தான் தண்ணி வடிச்சிக்கிட்டு இருக்குது. தண்ணி வயக்காடெல்லாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் தான் கிடக்கு தண்ணி கிடக்கு கொஞ்சம். காந்தலவாடிக்கு வந்தோம். காந்தலவாடியில் வந்து இந்த ஊரில் வந்து ஐயா கம்பகார ஐயாவா அந்த ஐயா தான் அழைச்சிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே தண்ணி அதிகமாக இருக்குன்னு அந்த ஏரியாவை தான் பார்க்க போகிறோம். இப்போ இவங்களே அழைச்சிட்டு தான் போக போகிறோம். புயல் அடிச்சத்தில் வந்து வாழையெல்லாம் சாஞ்சிடுச்சு. நிறைய அழிவு ஏறிப்பட்டு வருங்க. வேரோட எல்லாம் புரிஞ்சிட்டு சாஞ்சிட்டு எல்லாம் தாரோட கூடிய மரம் தாரோட கிடக்கு பாருங்க. பாருங்க எல்லாம் தார் உள்ள மரமே சாஞ்சிடுச்சு காற்றுல. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து விவசாயத்தில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுருக்கு நிறைய. இவங்களுக்கு வாழ்வாதாரமே வந்து வாழை தான். வாழை வச்சுருக்காங்க. வாழையெல்லாம் எல்லாம் காற்றுல ஒடிஞ்சி எல்லாம் வாழை வச்சுக்கிறவங்க வாழ முடியாமல் இருக்காங்க. வாழ முடியாமல் போயிடுச்சு. வாழை வச்சு அழுகி போயிடும். அழுகி எல்லாம் சாஞ்சி தான் இருக்குது. இப்போ தண்ணியில் அவ்வளோ தண்ணி ஏறி இருந்துருக்குது. அதுங்க வாழை வச்சவங்களை வந்து வாழை வைக்கலை. வாழை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஞ்சிடுச்சு. மரமெல்லாம் விழுந்துருக்கு. தண்ணி போயிருக்கு. காற்று அடிச்சதுல மக்கள்லாம் பாருங்கள் இந்த மேடான ஏரியாவில் வந்து தங்கியிருக்காங்க. எல்லாம் இந்த மக்களும் ஒரே இடமா கூட்டமாக நிற்கிறாங்க. எல்லோரும் வீடு வாசல்லாம் எல்லாம் தண்ணிக்குள்ளே தான் இருந்திருக்கு. எல்லாம் வீடெல்லாம் பாருங்கள் எல்லாமே இப்படி தான் இருந்திருக்காங்க. இங்கே
எல்லாம் பாத்திரம் பண்ண துணிமணி எல்லாம் காய வச்சிருக்காங்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வாங்க. நான் தண்ணி பாட்டில் பிஸ்கட் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் வாங்க. அப்படியே எல்லாரும் வாங்கம்மா. அப்படியே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வாங்க. மேலே பிள்ளைங்க துணியெல்லாம் தண்ணியில் போனது பூரா எல்லாம் நினச்சி காய வச்சுக்கிட்டு இருக்காங்க துவைச்சி. தண்ணியெல்லாம் போயிட்டு சாப்பா எவ்வளோ தண்ணி சண்டெல்லாம் பாருங்க அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. எந்த அளவுக்கு தண்ணி போச்சு 5 நிமிஷத்துல சசன்னு எரிச்சு வாய்க்கால்லாம் ரோடெல்லாம் தோட்டலெல்லாம் தண்ணியே இல்லை. என்ன துணியெல்லாம் காய போட்டுறீங்களா? பள்ளிக்கூடத்துல போயிருந்தோம். ஏக்கா துணியெல்லாம் ரோட்ல காய போட்டுறீங்களா? நனைஞ்சு போணுச்சு அதெல்லாம். அவங்க போட்ட இடத்துல போட்டு நைட்ல வரோம் தெரியல. மழை தண்ணி வந்து தெரியல. அப்படி அப்படியே போட்டு நனைஞ்சு போயிடுச்சு. அதை அழைச்சி போட்டு ரொம்ப இந்த இடம்லாம் பாதிக்கப்பட்டுடுச்சு. தம்பி பாத்திரம் வேண்டியதுல எல்லாருக்கும் பாக்கெட் போட்டிருக்கான் பாருங்களா எல்லாத்துல உங்களுக்கு சந்தேகம் அந்த வாய்க்கால் பக்கம் வந்து வேற தெரியும் பாத்திரம் தெரியுது உங்களுக்கு? தண்ணி ரோட்ல போகல. இவ்வளோ தண்ணியில நீஞ்சி போய் பள்ளிக்கூடத்துல தண்ணி ஒரு நைட்டு இருந்துட்டு பகல் வந்தோம். அம்மா தண்ணி இதுல இருந்து சரி பாக்குறேன்